நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கவே முடியாதுன்னு அடிச்சு பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவரே தான். என்னன்னா, இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல தான் பேசுறாரு. அதாவது இந்த மத்திய அரசு இருக்குல்ல, இது வந்து சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குது, இந்தி திணிப்பு அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குது, குருகுல கல்வி இதையுமே தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குது. இப்படி நிறைய விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பார்க்குது. ஆனா நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் 2500 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பப்பு வேகாது. அதுக்காக எங்க தலைவர் இருக்கார்ல, அவர் பெரிய சட்ட போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும், ஹிந்தி திணிப்பை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும், குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாரு, 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கா நான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய மீண்டும் நுழைய விட மாட்டேன், சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் திணிக்க மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அடுத்ததா பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த அலைகடலென திரண்டு வந்திருக்கும் என் தாய்மார்களை பார்க்கும்போதே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்த எலெக்ஷன்லையும் நம்ம தலைவர் தான் முதலமைச்சராக வந்து அரியணையில் உட்கார போறாரு. அதாவது இந்த தாய்மார்கள் கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பெருக்கெடுத்து பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருகின்ற 2026 இன்னும் கரெக்டா 100 நாட்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது நிச்சயம் உறுதி. அதுவும் இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய வரவேற்பையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போவது உறுதி.